அடுத்தது இது என்ன தெரியல. இது வந்து ஹேண்ட் கிளவுஸ்ன்னு நினைக்கிறேன். பேபிக்கு கிளவுஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம இன்னைக்கு நம்ம ஹரிஸ் வேர்ல்ட் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ₹1 இருந்து கிட்டத்தட்ட 1000, 2000, 3000 நிறைய பொருட்கள் ஆன்லைன்ல வந்து கம்மி ரேட்ல சேல்ஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரியான பொருட்கள் தான் அதிகமா அங்க சேல்ஸ் ஆகுது. ஸோ அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத சில ஒரு 20 ஐட்டம் மேல ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ அது பாருங்க, அந்த என்னென்ன பொருட்கள் அது வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத ஸோ நான் எந்த இதுல போட்டேன் அது இருந்து எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒர்த் இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்ஸை ஷேர். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன வெப்சைட்ல ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியோடாக்ன்ற ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 20க்கு மேல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இந்த பாக்ஸ்ல இருக்கு. அது என்ன ஒர்த் இல்லையாங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ ஓப்பன் பண்றாங்க. ஸோ வாங்க பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மெயினா வந்து இப்போ நீங்க இந்த வெப்சைட்ல ஆர்டர் போட்டீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து அவங்க நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இதுலயே இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிறது இந்த இதுல இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்திருக்க டெலிவரி பாக்ஸ் ஓப்பன் பண்றப்பே வீடியோவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆனிச்சுனாலுமே ஒர்க் ஆகல அப்படின்னாலுமே அவங்க நெக்ஸ்ட் கேட்கறது என்னன்னா, இதுல வந்து நீங்க வீடியோ எடுத்திருக்கீங்களா, வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைட். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லைட் இருக்கு. லைட்டர் இருக்கு. ரெண்டாவது இது என்ன, ஐஸா, ஐஸ் கியூப். லைட்டர் அது ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. லைட்டர் ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க ஒர்க் ஆகுது. ஸோ லைட்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொன்றா அப்படியே ஸ்பாட்லேயே செக் பண்ணிட்டோம்னா நம்ம வீடியோ அனுப்புறப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல வேலை வாங்கி பக்கத்துல வச்சு ஆயிடுச்சு. நெருப்பு இருக்கு. நெருப்பு இருக்கு பாருங்க. அவங்க சும்மா அப்படியே இது வரும்னு நினைச்சிட்டாங்க. பார்த்து நெருப்பு வரும். ஓகே, சோ இதுவும் நல்லதாக இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. ஆனா குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொடுக்க கூடாது. நம்மளுக்கு டக்குன்னு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி எது வேணா பத்த வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் சேஃப்டி இல்ல அப்படின்றாங்க. சரி பாப்போம். நம்ம யூஸ் பண்றதுக்கு இதுல வந்து 2-in-1 தான் இருக்கும். ஏன்னா இதை மெழுகுவர்த்தி இல்ல ஸ்டீம் ஏதாவது பத்த வைக்கணும்னா மெழுகுவர்த்தி பத்த வைக்க ஈஸியா பத்த வச்சுக்கலாம். 2-in-1 பரவாயில்ல. இது வந்து நீங்க டியோடாக் ஆப்லயே போய் பாத்தீங்கன்னாலே ஒவ்வொன்றுக்கு என்ன பிரைஸ் தெரியும். இல்லைன்னா நான் இதுக்கு கீழே கூட மென்ஷன் பண்ண முடிஞ்சா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐஸ் கியூப் இதே ஓப்பன் மஸ்கோடா இது ஒவ்வொன்றாங்க எத்தனை வந்தா இது மறுபடியும் மேலே கம்பி குத்து நான் கொடுத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கிட்ட சிலிக்கான்ல இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ரப்பர் மாதிரி தான் இருக்கு. நீங்க ஏதாவது இதுல ஐஸ் ஊற்றி வச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல இருக்குது. அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணா போதும் ஐஸ் கட்டி விழுந்துடும். ஸோ இது ஒர்த்தா பாருங்க, நல்லதா இருக்கு, சாஃப்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சச்சினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கேம்னு சொன்னாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணிடுவோம். இது உடஞ்சிருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணு. இது எத்தனாவது ஐட்டம்? 3வது ஐட்டமா? ஸோ 3வது ஐட்டம் ஓப்பன் பண்ணுறோம். உள்ள பால் கொடுத்துருக்காங்க. இது பால் நாக்கு. ಈಗ ಹಿಂಗೆ zigzag ಮಾಡಿ ಮಾಸ್ಟರ್ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿರುತ್ತೆ ಎರಡು ಬಾಲ್. ಹೆಂಗ್ zigzag ಮಸ್ತ 8 ಕನಿ ಮಾಡಬೇಕು. ಈ ಸಲ ಜಾಯಿಂಟ್ ಆಗೋದು. ಈಗ ಬಾಲ್ ಬಂದು ಕಳೆಯಲ್ಲೇ ಆಂಡ ಇರ್ತದೆ ಮಾಡಿದೆ ಜಾಯಿನ್ ಮಾಡಿ ಸರ್.
அவங்களுக்கு விளையாட தெரியல. பரவாயில்ல, ஓகே. சரி ஓகே. இது சச்சின் கிட்ட கொடுப்போம். சச்சின் ஒரு நாள் யோசிப்பாரு இப்படி விளையாடுறது. இந்த பால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் நம்மளுக்கு. இன்னொரு பால் இல்லை. அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிச்சன் கிளீனர்ன்ட்டு அப்படியே போட்டா நிறையா வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கோசரம் அது போட்டா ஃபுல்லா கிளீன் ஆயிடும் அப்படின்னு சொன்னதுனால சைனீஸ் ஐட்டம் சொன்னாங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியிருக்கு. இதோட எத்தனாவது ஐட்டம்? 4வது ஐட்டம். ஓகே, 4வது ஐட்டம். எதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இந்த கார்னர்ல இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு. இது நல்லா கார்னர்லாம் இப்படி கிளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கோசரம் மெயினாக வாங்கினது. இது வந்து 5வது ஐட்டம். இதுல கிளீன் பண்ணா போயிடுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஐஸ் ட்ரே. இது வந்து கியூப் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருந்தது. ஸோ நம்ம இ ஷேப்ல நான் ஆக்கலவே இல்லை. என்னோட இ ஷேப்ல அதே இருந்தது. அது இதா ஓகே. இல்லாக்கு அடுத்தது ಅಲ್ಲಿ ಇರೋದು ಹಂಗೆ ಇತ್ತು. ಕಣ್ಣಾಡಿ ಅಮ್ಮ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಏನು ನೋಡು. ಇದು ಶೇವ್ ಮಾಡೋ ಮಿಷಿನ್ ವರ್ಕೌಟ್ ನೋಡಿಗೆ ಸೆಲ್ ಹಾಕ್ಬೇಕಾ? ಇಲ್ಲ ಚಾರ್ಜ್. ஸோ இது வந்து 200 தாங்க. நல்லா இந்த வீடியோலாம் நிறைய ரன் ஆகிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு. ஸோ அதை பார்ப்போம் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறது தான் போல இருக்கு. ஸோ ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணுது. இதுக்குள்ளேயே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அப்புறம் வந்து சேவிங் கிட்ல என்ன ஷேப்ல கிட்ல இருக்கு. ஓகே, இது ஒண்ணுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பாருங்க, இது 200 தான். ஒக்கா இருக்கு. ஆசா சார் HD விஷன். HD விஷன் கண்ணாடி 3Dயா? 3D தான் போட்டேன். HD விஷன் நான் போடவே இல்லையே. 3D தானே போட்டிருந்தேன். 3D கிளாஸ் அது என்னோட. இந்த என்ன கிளாஸ் இது? சன் கிளாஸ் 1 பீசஸ் அவ்வளவுதான். இது லேங்கிச்சு கடை 3D கிளாஸ் தான் இது. இது ಬಂದಿದ್ಯಾ? ಬೇರೆ 3D கிளாஸ் அது என்னோட. இது ಬಂದು ಐಸ್ ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಪೂಲ್ ಗ್ಲಾಸ್. ಬೇರೆ ಗ್ಲಾಸ್ ಇದಾ? ಇಲ್ಲ ಗ್ಲಾಸ್ ತ ಎರಡೇ ಗ್ಲಾಸ್ ತ ನೋಡ ತಿರುಸಿ ನೋಡಿ அடுத்த பாக்குறேன். அஸ்த வந்துಲ್ಲ. 3D கிளாஸ் போடுங்க. இது வந்துருது. ஆர்டர்லாம் மாத்துறாங்க. சரி, அது எட்டி முடியுது. நான் இது இவனுங்கலாம் இங்க மாத்திட்டானுங்க. அடுத்தது இது என்ன தெரியல. இது வந்து ஹேண்ட் கிளவுஸ்னு நினைக்கிறேன். பேபிக்கு கிளவுஸ். இல்ல ஃபுட். ஆமாங்க, மறந்து போச்சு. அந்த ஆணிக்கால் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கால் பாதத்துல வந்து நடக்க முடியாது. ஸோ இதை போட்டு அப்படியே நடந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வாங்கினது. அம்மா வந்து ஆணிகள் இருக்குன்னு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. மாப்பு இந்த கார்னர்ல வந்து கிளீன் பண்றதுக்கோசரம் போட்டுருப்போம் பாத்தீங்களா, அந்த மாப்பு. சரி, இது என்ன 10 கிட்ட இருக்கிறதா? ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க. பெருசா இருக்குன்னு சச்சின் ஹைட் தான் இருக்கு. இது வச்சு எப்படி 10 கிட்ட தான் பெருசா இருக்கு அப்படின்னு. ரொம்ப சின்னதா இருக்கு, ஹைட் இல்ல. விலை 60 ரூபாயோ என்னமோ. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் 60 ரூபா. சச்சின் வீடு தொடங்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கு. சச்சின் தொடங்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. இல்ல சச்சின் தொடச்சுக்கோ. சச்சின் தொட அவன் சைஸ்க்கு தான் இருக்குது. ரெண்டு கையில வச்சா இது ரொம்ப சின்னதா இருக்கு. கையில வச்சா புலக்கா. அடுத்தது பாருங்க, சில பொருள் வந்து நான் போட்டது வந்து மாறி வந்திருக்கு. ஆக்சுவலா நான் போட்ட பொருள் இங்க வரல. அதெல்லாம் கொஞ்சம் அதுதான் மெயினா வீடியோ எடுக்கணுங்கிறது. நான் இது வந்து கேட்கணும். மாப்பே இல்லவே. ஓ கொஞ்சம் கண்ணாடி.
இந்த அடுத்தது இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் மாப்பிள்ள மாப்பிள்ளவே பெருசு இல்ல மாப்கனே ஸ்விம்மிங் கிளாஸ் எத்தனை ஸ்விம்மிங் கிளாஸ் 1 2 குவாண்டிட்டி ரெண்டு போட்டு இந்த ரெண்டு இருக்கு ஓகே இது ஸ்விம்மிங் கிளாஸ் ரெண்டு இருக்கு ஆனா இது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பிளாஸ்டிக் மாதிரி ஆமா பிளாஸ்டிக் இது வந்து நான் கண்ணை போடும்போது கண்ணு அழுந்துது காசு தானே மோட்டர் பாயிண்ட் அதுக்கு தானே அடுத்தது இது என்ன இது வந்து நடந்துட்டு போற பலூன் அது என்னோட நடந்துட்டு போற இந்த பலூன் நினைக்கிறேன் சீப்பா பலூன் தான் நினைக்கிறேன் ஏர் பில்லோ அது பில்லோ இல்ல ఇందు గచ్చట ಇಲ್ಲ ಇದುವಾ ಇದು ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಏನು ನೋಡಮ್ಮ ಓಪನ್ ಮಾಡು அதான் இங்க அது நெக்ஸ்ட்க்கு ப்ளூ கலர் கலகாணி மாதிரி இருக்குங்க அதுதான் போட்டேன்னு நினைக்கிறேன் அதான் வந்து தலவாணிட்டா டிராவல் கொண்டு போய் தலவாணி ரைல் மடிக்குந்தாங்களா அது தலகாணி தாங்க சரி அடுத்தது இது இல்ல இது எது அடுத்தது ஓகே ஹேண்ட் க்ளவுஸ் கிச்சன் க்ளவுஸ் இவ்ளோ பெருசு போட்டு வேலை செய்ய முடியுமா இல்ல இது மைக்ரோ ஓவன் இருக்குல்ல ஆமா அதெல்லாம் வைக்கலாம் டெய்லியுமா சூடான பாத்திரத்தை கை வச்சு சூடலாம் அதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த க்ளவுஸ் போட்டாலே சாப்பிட்டா தான் இருக்கும் அடுத்தது அடுத்தது இது என்ன இது வந்து இது பாத் சோப் வச்சு அப்படியே சைடாக பாஞ்சிட்டு தண்ணி கீழே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வாங்கினது இருக்குன்னு தெரியல பார்ப்போம் அடுத்து வந்து இதுக்கு எதுக்கு வாங்குனீங்க ஸோ இது நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால வாங்கிட்டு எங்கேயாவது இவ்வளோ பெரிய கிளவுஸ் போட்டு பாருங்க இவங்கிட்ட போய் குடுத்தோம் பாருங்க அது 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 ஒத்தே இல்லை இது என்ன கத்தி சாணம் பிடிக்கிறது எத்திக்க பிச்சுல அப்ப அங்கேதான் முடியுது கத்தி சாணம் மசாலா ఇది గొప్ప నాయ కొడుతున్నా ஓகே இது ஒரு பரவாயில்ல ஒரு நல்ல ஐட்டம் சிங்க் வந்து ஃபில்டர் ஆகிறதுக்கோசரம் என்ன நல்லா தான் இருக்கு குவாலிட்டி பொருள்லாம் வந்து சிங்க்ல அப்படியே கிளியராக போயிடும் நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஓ சச்சின் பார்த்தானா இது பாருங்க சச்சின் விஷயம் ஸ்பைடர்மேன் அந்த உள்ளார வந்து ரொம்ப இருக்கு அதில் காட்டுறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் ஸ்பைடர்மேன் ஓபன் மாஸ் கண்ணு சரி அடுத்தது அங்கே இது வந்து பலூன் வந்து டைப் பண்றதுங்க பலூன் வந்து ஈஸியாக கட்டுறதுக்கோசரம் இந்த இது வாங்கினது இது என்ன இது வந்து கிளாஸ் கட்டுறது இதான் கிளாஸ் கட்டுறோம் கிளாஸ் வந்து ஈஸியாக కొడుతున్నా వాడా వా మచ్చి ஸ்டிச் மஷின்டா పాలక్క పచ్చి ஏனா இது சச்சின் விட்டுறோம் அந்த ஸ்பைடர்மேன் அது கையில போட்டுட்டு அப்படியே இது மாதிரி வலை மாதிரி விடுவோம் பாக்ஸா இது எதுக்கு இதுல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்ல இதுல வேணா நம்ம காஸ்மெட்டிக் வச்சுக்கலாம் தோடு செயின் இல்ல லாக் சைடுல லாக்கா ஓகே
பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. டேப்லெட் கூட டேப்லெட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இது அப்பா வந்து 7 ஆசி ஓகே. அப்பா பள்ளி எல்லாம் காமிச்சல அப்பா வந்து தண்ணிக்கெல்லாம் வந்து தண்ணி உள்ள தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது பண்ணோம். இதெல்லாம் இல்லையா அப்பா வந்த மேல அதே கிடையாது. ஆனா குவாலிட்டி வந்து கொஞ்சம் மட்ட குவாலிட்டி தாங்க, ரொம்ப குவாலிட்டி கம்மியா. இல்ல அப்பா வந்த மேல இல்லோட ஆங்கப்பா கரெக்டாங்க மச்சிதப்பா மட்ட குவாலிட்டி தான். கொஞ்சம் ಈಗೆಲ್ಲ ನಂಗೆ ஐயோ யாக்கா லீக்கேஜ் எல்லாம் வந்து அடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல. அதுக்கப்புறம் போட்டது ஏதாவது எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தால் இதை போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டி அதுக்கப்புறம் இது என்ன வீட்டுக்கு போட்டு இது வந்து எக்ஸிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெலக்ஸ் வந்து சூடாகவும் இருக்கும். இந்த போட்டாலே சூடா ஜிப்பு கழிச்சு ஜிப்பு கிளாத்தே வந்து கிளாத் இல்லம்மா, சிலிக்கான். சிலிக்கானா? உள்ளி குச்சாதா இல்ல குச்சல குத்தணும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் எப்பயும் உட்காந்துருக்கோம். அதுக்கோசரம் இது வாங்கினது. போட்டு உட்காந்து முட்டையை வச்சு உட்காந்தா கூட ஒன்றாவது அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டையை வச்சு உட்காந்து நான் பார்க்குறேன். ஆமாம், நிஜமா தான் உட்காந்து நிறைய வீடியோவில் காட்டியிருக்காங்க. அது பேர் அதனால தான் எக்ஸிட்டர். இது பேர் எக்ஸிட்டர். எக் வச்சு உட்காந்தா கூட எக் உடையாது. ஏங்க எக் உடையலைங்க? உட்காந்து பார்க்கலாமா? வேணாம், ஏதாவது யதார்த்தமாக உடஞ்சிருச்சுன்னா சேர்ஸ் மாறிடும், சீட்டும் மாறிடும். இதுல இதுக்கு ஒரு அட்டை புளிக்காங்க அவ்வளோதானே. நான் போட்டோ எடுத்துக்கிட்ட ரைட்டாக வர அது கம்ப்ளைண்ட். நான் போட்ட 3D கிளாஸ், அவன் போட்ட சன் கிளாஸ் கம்ப்ளைண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டியோட் ஆப்ன்ற ஒரு ஆப்ல தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கம்மி ரேட்டில் இருக்கு ஆர்டர் போடுறீங்கன்னா ஸோ ஆர்டர் போடுங்க. அதில் இருக்கிற பொருளாக கரெக்டாக இருக்கா, நீங்கள் போட்டதான் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோவும் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அதை வச்சு தான் நீங்கள் அவங்க அதை வச்சு தான் ரீஃபண்டும் பண்ணுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வேற இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த வெப்சைட்ல இருக்கிற பொருளோட குவாலிட்டி அந்த ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் போயிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட். தேங்க்யூ.